வெல்கம் டு ஞானம்மாள் யூடியூப் சேனல். இனிய மதிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காளான் பிரியாணி பார்க்க போறோம். ஏன் எனக்கு இன்னைக்கு காளான் பிரியாணி செய்யலாம்னா, காலையில சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்குலாம் என்ன சமைக்கிறது, ஒவ்வொரு நாளும் என்னென்ன டிஷ் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். சரி, நான் சூப்பர் மார்க்கெட் போனேன்னா அப்ப காளானை பார்த்துட்டேன். அதனால இன்னைக்கு காளான் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ வாங்க காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாமா? இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிட்டோங்க. குக்கர் நல்லா இதாயிடுச்சு, ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய், இப்போ வீட்டில் தயாரிச்ச நெய் ஊற்றலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். என்னங்க? பட்டை கிராம்பு, ஏலக்காய், பட்டை கிராம்பு, பிரியாணி இலை, மராத்தி முக்கு, கல்பாசி, ஆமாங்க, அதெல்லாம் போட்டிருக்கீங்க. ஏலக்காய் போட்டீங்களா? சரி. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3த்தையும் சேர்த்துக்கலாங்க. பாருங்க மக்களே, பிரியாணில முதல் டைமா கருவேப்பிலை போட்டிருக்கா. இதுல வேற சோம்பு, நல்லா இருக்குங்க. நீங்க போட்டு அது மட்டும் கிடையாது, பிரியாணில சோம்பு வேற போட்டிருக்கா. நம்ம செய்யறது தாங்க சமையல். நடத்துங்க. இப்ப தக்காளி போட்டுருந்தாங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்ப மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். என்ன போட போறீங்க? ஃபர்ஸ்ட் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. இப்ப மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்ப வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. இப்போ இது காளானை கழுவி வச்சிருக்கேங்க. நல்லா கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ காளானை போட்டுடலாமா? இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 பேத்துக்கு சமைக்கிறனால 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அந்த 2 டம்ளர் அரிசிக்கு டபுள் மடங்கு 4 டம்ளர் தண்ணி. இப்போ நான் 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன். ஆனால் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அளந்து எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அரிசி போட்டுடலாம். இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ டேஸ்ட்காண்டி லெமன் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. லெமனை கொட்டை எடுத்தியா? அதெல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ குக்கர் மூடிட்டேங்க. இப்போ 3 விசில் வரட்டும். வந்தக்கப்புறம் அந்த விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். காளான் பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. காளான் பிரியாணி ரைட்டா புதினா தூவிட்டு. வாசனை சூப்பரா இருக்குப்பா. நல்ல வாசனையா இருக்கு. இருங்க, இன்னும் இருக்கா. இப்போ அடுப்பு பற்ற வச்சிருக்கேங்க. எண்ணெய் சட்டி காஞ்சிருக்கு. இல்லை, வீட்டில் ரெடி பண்ண நெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சை தாளிச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க பிரியாணியில்.
இப்ப பாருங்க தக்காளி சாதம் ரெடி ஆயி ஏடி பிரியாணி சொன்ன காளான் பிரியாணி சொன்னேன். டெலீட் பண்ணுங்க பண்ணிடுறேன். டெலீட் பண்ணுங்க. அதாவது மக்களே இவங்க செஞ்சிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து காளான் பிரியாணி ஹோம்மேட் ஸ்டைல். டெலீட் பண்ணுங்க. இதெல்லாம் போடாதீங்க. இப்ப பாருங்கங்க காளான் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் காளான் பிரியாணி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.